வணக்கம். லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்லேருந்து சௌந்தர்யா பேசுகிறேங்க. இன்றைக்கி முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களோட தினம் இன்றைக்கி கொண்டாடுறோம். செப்டம்பர் 5. அதாவது முதுகு தண்டுவடம் பாதிப்பு எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விபத்துனால தான் அந்த முதுகு தண்டுவடம் பாதிப்பு ஏற்படுது. நம்ம தவிர்க்க முடியாதது, எதிர்பாராமல் நடக்கிற விபத்துனால அது வர்றது. இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டிருக்கிறப்போ நம்ம முடங்கி வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நம்மளுக்குன்னு பார்த்தீங்க இதுனால தான் மறுவாழ்வு இல்லங்கள் ஆரம்பிச்சுட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளால் முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டுருச்சு, நம்ம வீட்டில் தான் இருக்கணும், வீல் சேரில் தான் போகணும், நம்மளுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசை என்றைக்குமே இது பண்ண வேண்டியதே இல்லை. நம்மளுக்கும் திடப்படுத்திக்கலாம் மனசை. எப்படி நம்ம வீல் சேர்லேருந்து எப்படி நம்ம பெட்டுக்கு ஏறி போடுறது, நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை. எப்படி நம்ம வீல் சேர்லேருந்து பெட்டுக்கு மாறி போகிறதுனா, இந்த மாதிரி ரிஹாபுக்கு வந்தீங்கன்னா நம்ம எப்படி எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, தெரபிஸ்ட் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி நம்ம கையை ஊனி மேலே பெட்டில் ஏறி போடுறது, அது மாதிரி ஒன்றும் நம்மளால் முடிஞ்ச வேலை. ஒருத்தவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்க வேண்டியதே இல்லை. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். இந்த மாதிரி மறுவாழ்வு இல்லத்துக்கு வந்தீங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.